அது பச்சை பசேல்னு இருந்த வயல். அங்கிருந்து பார்த்தா தூரத்துல காட்டோட எல்லை பகுதி தெரிஞ்சுது. கோபால் ராமையா 2 பேரும் அவங்க ஆட்டு மந்தைய பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கோபால் மாமா, இந்த ஆடுங்க எல்லாம் நல்ல புல்லு மேயுதுல்ல. ஆனா எனக்கு என்னமோ இந்த வேலையெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு எதுவுமே வேக வேகமா செஞ்சாதான் பிடிக்கும். கோபால் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும்டா, எப்பவுமே எல்லா வேலையும் உனக்கு சீக்கிரமா முடியணும். ஏண்டா, இப்ப ஆடுங்க சீக்கிரமா புல்லு மேய்ஞ்சு சீக்கிரமா இதுகளை கூட்டிக்கிட்டு போய் அப்படி நம்ம என்னத்தை தானே பண்ணிட போறோம்? அப்படி இல்ல, கால் கடக்க நின்று சாயந்தரம் வரைக்கும் இந்த ஆடுங்க மேயறத பாத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஒரே இடத்துல கட்டி போட்டுடலாம். அங்க நிறைய புல்லு இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்ப சீக்கிரமா அதுங்களும் மேய்ஞ்சிடும், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். அட நீ வேற ராமையா, நீ அவசரப்படுத்தினா இங்க இருக்கிற இந்த ஆடுங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிடும். அதுக்கப்புறம் நிம்மதியா புல்லும் மேயாது, அதனால சரியா பாலும் கொடுக்காது, உடம்புல சதையும் போடாது. இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நிதானமா தான் செய்யணும். வேக வேகமெல்லாம் செய்யக்கூடாது. அதை கேட்ட ராமையா, நீங்க சொல்றதும் உண்மைதான். ஆனா சில நேரத்துல எனக்கு இந்த வேலை செய்ய ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. சீக்கிரமா ஆடுகளை கூட்டி ஊருக்குள்ள போனா அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஏதாவது வேலை இருந்தா அதை செய்வேன் இல்லையா? நமக்கு இருக்கிறது ஒரு வேலை. இந்த ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்து 10 வேலையை பத்தி யோசிச்சோம்னா ஒரு வேலையை கூட சரியா செய்ய முடியாது. அப்போ எல்லாமே நமக்கு நஷ்டமாவும் ஆயிடும். அது எப்படி நஷ்டமாகும்? நாம தான் பாதுகாப்பா பாத்துக்கிறோமே. ஒரு ஆட்டுக்குட்டி கூட தொலைய போறது இல்ல. இல்ல, அது உன்னுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனா தப்பி தவறி ஒரே ஒரு ஆடாவது தொலைஞ்சு போச்சு, அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுனாலும் பதட்டமா அதை நாள் பூரா தேட வேண்டியதா இருக்கும். இப்ப பாரு, எவ்வளவு அமைதியா நீ ஆடுங்களை பாத்துக்கிற. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? சரி மாமா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆடு எப்படி தொலைஞ்சு போவோம்? அதான் நாம எல்லாரும் இதை நல்லபடியா பாத்துக்கிறோமே. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த ஆட்டு மந்தையில இருக்கிற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டு மந்தையை விட்டு பச்சை பசேல்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இலைகளை சாப்பிட்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள போச்சு. அப்ப ராமையா எண்ணி பார்த்து திடீர்னு சத்தமா கத்தனா, ஐயோ மாமா, ஒரு ஆட்டுக்குட்டி காணோம். அப்போ கோபால் சுத்தி இருக்கிற இடத்த பார்த்து, கவலைப்படாத, முதல்ல எவ்வளவு ஆடு இருக்குன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணு. ராமையா வேகமா கணக்கு பண்ணி 99 தான் இருக்கு, ஒரு குட்டியே காணோம். அப்பதான் சொன்னல நானு, சீக்கிரமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு. இப்ப பாருங்க, நாம பொறுமையா இருந்ததுனால ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சு. கொஞ்சம் அமைதியாரு, அவசரப்படாத. இப்பதானே சொன்ன அவசரப்பட்ட வேலை நடக்காதுன்னு. உன்னுடைய கஷ்டம் எனக்கும் தான் இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் ஆடு தேடினா ஆடு கிடைச்சிருமா என்ன? எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசிக்கணும். என்ன மாமா சொல்ல வர? அது சின்ன குட்டி, கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் போனாலும் நரிக்கூட்டத்துல மாட்டுச்சு. அப்புறம் அதோட உயிருக்கே ஆபத்து. நீ இப்ப போய் அவசரமா தேடாம நீ தினமா இருந்து என்ன பண்ண போறோம்? இரு ராமையா, முதல்ல ஆட்டுக்குட்டியை தேடுறதுக்கு நாம ஒரு திட்டத்தை போடலாம். நீ இப்ப அவசரப்பட்டனா அந்த ஆட்டுக்குட்டியோட உயிருக்கே ஆபத்து. முதல்ல பொறுமையா யோசிச்சு பாரு. அந்த ஆட்டுக்குட்டி எந்த திசையில போயிருக்குன்னு யோசிச்சு பாரு. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் கவனிக்கவே இல்லை. அந்த பச்சையா இருக்கிற புதர்கிட்ட தான் ஆட்டுக்குட்டி போயிருக்கணும். சரி, இப்ப நமக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு ஆட்டுக்குட்டியை தேடணும், இன்னொன்னு இந்த ஆட்டு மந்தைய பாத்துக்கணும். நீ வேகமா போய் ஏதோ ஒரு வழியில ஆட்டை தேடி ஆட்டு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவ? நான் ஆட்டை தேடி போறேன், நீங்க மந்தைய பாத்துக்கோங்க. சீக்கிரமா போய் அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். மறுபடியும் அவசரப்படுற, வேகமா போய் காட்டுல தேடிட்டு வரேன்னு சொல்லி வெறும் காட்டை ஒரு தடவை பார்த்துட்டு வருவ. அந்த குட்டிக்கு பெருசா கத்தவும் வராது, சின்ன காலு, ரொம்ப தூரம் நடந்து போயிருக்காது. இப்படி இருக்கும்போது நீ எங்கன்னு போய் அந்த ஆட்டுக்குட்டியை தேடுவ? எவ்வளவு தூரம் போனா என்ன மாமா, அதுக்கு என்ன பறக்க ரெக்கையா இருக்கு, புடிச்சுக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ராமையா ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். அவசரப்படாத ராமையா, பொறுமையா காலடி எடுத்து வையே. நீ காலடி எடுத்து வைக்கிற சத்தத்தை கேட்டு அந்த ஆட்டுக்குட்டிய பயந்துரும் போல. ஆனா ராமையா கோபாலோட பேச்ச கேட்கல. அவன் எப்படியாவது சீக்கிரமா ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிக்கணும்னு வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தான். அப்ப கோபால் அவனுடைய மனசுக்குள்ள, நான் நினைக்கிறது தான் சரி, அவசரமா போய் தேடணும், இல்லனா ஆட்டுக்குட்டி கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பெருசு பெருசா காலடி எடுத்து வச்சு வேகமா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தான். குறுக்க இருந்த செடிகளை எல்லாம் மிதிச்சு தள்ளி பெருசு பெருசா சத்தம் செஞ்சுக்கிட்டு. அவன் பாக்குறதுக்கு ஆட்டுக்குட்டியை தேடுற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பொருளை தேடுற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க போச்சு இந்த ஆட்டுக்குட்டி? அடியே ஆட்டுக்குட்டி, எங்க இருக்க? இப்படி தொலைஞ்சு போய் என் மானத்தை வாங்குறியே, இது அநியாயம் இல்ல? இந்த கோபால் மாமா வேற ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்காம போனா இன்னும் என்ன கிண்டல் பண்ணுவாரு.
நான் சொல்றது எல்லாம் தப்பு, அவரு சொல்றதுதான் சரின்னு சாதிப்பாரு அப்படின்னு ஓடி ஓடி ரொம்ப சோர்வடைஞ்சு, ஐயோ எவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன், எங்கிருந்து எங்க வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனாலும் ஆட்டுக்குட்டி கிடைக்கவே இல்லையே. பொறுமையா தேட சொன்னாங்க. பொறுமையா தேடினா ஒருவேளை ஆட்டுக்குட்டி கிடைக்குமோ இல்லையோ. இப்போ என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சுத்திலும் பார்த்து, ச்சே எங்க தேடினாலும் ஆட்டுக்குட்டி கிடைக்கல, என் நேரம் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போகி, ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி எங்க போச்சு? மாமா வேற ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போகாம இருந்தா சிரிப்பாரே. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. கால்ல முள்ளு வேற குத்திருக்கு. ஓடி வந்த அவசரத்துல அது வேற கவனிக்கல. கால்ல ரத்தமா வருது. அப்படி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ராமையா காடு முழுக்க ஆட்டுக்குட்டியை தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சோகமா திரும்பி வந்துட்டான். அப்ப அங்க கோபால் ரொம்பவும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். மாமா ஆடு கிடைக்கல. நான் காடு முழுக்க ஓடி தேடி பார்த்துட்டேன். அது ரொம்ப குட்டி தான். ஆனா எங்க தேடினாலும் அது சுத்தமா கிடைக்கவே இல்லை மாமா. அப்ப கோபால் அமைதியா, ஐயோ உன் காலுக்கு என்னடா ஆச்சு? அவசரத்துல பாக்கலையா? பாரு கால்ல முள்ளு குத்திருக்கு போல. உனக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவசரப்பட்டு போனா எந்த வேலையுமே நடக்காது. கிடைக்காதுன்னு தெரியுமா? அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன அமைதியா இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? டே ராமையா, நீ ஆட்டை தேடி போறேன்னு சொன்ன. ஆனா நீ தேடல, நீ ஓடி போன. எங்கேயோ தூரமா ஆட்டுக்குட்டி போயிருக்குன்னு அங்க இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட போன. ஆனா நான் தான் சொன்னல, அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப சின்னதுரா, அவ்வளவு தூரம் போயிருக்காது. நீ பொறுமையா போயிருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படின்னா என்னை பார்த்து அது பயந்து அமைதியாயிடுச்சா? நிச்சயமா. நீ ஓடின வேகத்துக்கு அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ பெரிய மிருகம் அதை கொல்லத்தான் வருது அப்படின்னு ஒருவேளை அது பயந்திருந்தா, எங்கேயாவது போய் அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா, உன்னால எப்படிடா அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு காப்பாத்திருக்க முடியும்? இப்போ என்ன பண்றது? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேனே. சரி நீ கவலைப்படாத, தேடுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. நீ இங்கேயே ஆட்டு மந்தைய பாத்திக்கோ, நான் போய் பொறுமையா தேடிட்டு வரேன், சரியா? அப்படின்னு எழுந்திருச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சான் கோபால். நான் பெருசா நடக்க மாட்டேன், ஒரு குழந்தை நடக்கிற அளவுக்கு தான் நானும் நடப்பேன் அப்படின்னு அங்க நின்னு பார்த்து, பச்சை பசேல்ல இருக்கிற அந்த புதர்கிட்ட போய் பார்க்கலாமா? எப்படியும் இந்த பச்சையா இருக்கிற இலைய பார்த்துதான் ஆட்டுக்குட்டி இந்த பக்கமா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமையாவை பார்த்த கோபால் மெதுவா, ராமையா கொஞ்சம் அந்த குட்டியோட அம்மாவை இங்க கூட்டிக்கிட்டு வந்து மெதுவா கத்துறதுக்கு சொல்லு. அம்மாவோட குரலை கேட்டா அந்த குட்டி எங்க இருந்தாலும் தைரியத்தோட வெளியில வரும் அப்படின்னு சொல்லி கோபால் அந்த புதருக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த புதர்ல ஒரு இடத்துல சின்னதா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு ரொம்பவும் பொறுமையா, தாயே எங்கம்மா இருக்க? நான் தான் உன்னை பாத்துக்கிற கோபால், வெளியில வாமா அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் வர பக்கம் கோபால் போனா, அங்கதான் அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அடடா இங்க இருக்கியா? பயந்துட்டியா? உனக்கு ஒன்னும் ஆகல, வா போலாம். கோபால் மெதுவா அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மாவான ஆட்டுக்கிட்ட மெதுவா அதை கொண்டு போய் பக்கத்துல விட்டுட்டான். ராமையா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, மாமா 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் ஓடியும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நிதானமா போய் 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களே. உண்மையே சொல்லணும்னா உங்க அனுபவம் என் வயசு ஒண்ணுதான். இதுல அனுபவம் மட்டும் இல்ல, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா எப்பவுமே யோசிச்சு எதுவுமே செய்யணும். அவசரமா எது செஞ்சாலுமே அதுக்கான பலன் கிடைக்காது. அவசரத்துல நீ போன வேலையே மறந்துட்ட. நான் மறந்துட்டேனா? ஆமா, நீ பொறுமையா ஆட்டுக்குட்டியை தேடிட்டு போயிருந்தா ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்குமே. உன் மனசுக்குள்ள பயம், அந்த பயத்துல ஓட ஆரம்பிச்ச. அதனாலதான் நீ என்ன வேலைக்கு போனியோ அதை நீ மறந்துட்ட. அது உண்மைதான். அப்படி ஓடுனதுனாலதான் என் கால்லயும் அடிபட்டுச்சு. சரியா சொன்ன. உன்னோட வேகம்தான் அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு கிடைக்காம இருக்க காரணம். நீ வேகமா ஓடுனதுல அந்த ஆட்டுக்குட்டி பயந்து போய் ஒரு மூலையில ஒளிஞ்சுக்குச்சு. நான் பொறுமையா போனதுனால அது அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் மனுஷங்களையும் ஆடுங்களையும் புரிஞ்சுக்கிட்டதுல உங்களை மிஞ்ச நம்ம ஊர்ல யாருமே இல்லம்மாமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி உன்னாலே திறமையா ஆக முடியும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏதாவது ஆடு இங்கிருந்து எங்கேயோ காணும் அப்படின்னாலும் கூட பக்கத்துல ரொம்ப தூரம் போயிருக்காது, இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். ஆனா என்ன பொறுமையா நடந்து போனோம். பயமுறுத்துற மாதிரி நடந்து போய் அதுங்களை ஓட விட்டுறக்கூடாது. இப்ப எனக்கு புரியுது மாமா. இனிமே அவசரப்பட்டு என்னைக்குமே இந்த மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன். இங்க பாருடா, நீ சின்ன பையன். அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணணுன்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். அதுக்கு காரணம் உன் வயசு. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. எப்பவுமே ஒரு வேலை வேக வேகமா முடியணும்
அப்படின்னு நினைக்க கூடாது. பொறுமையா செஞ்சாலும் அந்த வேலை சரியா முடியணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் உன்னால எல்லா வேலையும் சரியா செய்ய முடியும். இத போக போக நீயே சீக்கிரமா கத்துக்க போற பாரு. நீங்க சொன்னது எல்லாமே என் மனசுக்குள்ள நிரந்தரமா அப்படியே இருக்கும் மாமா. நீங்க சொன்னபடியே எந்த வேலை செஞ்சாலும் நின்னு நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு செய்றேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். அந்த கஷ்டத்தோட கொஞ்சம் புத்திசாலித்தனமும் சேர்ந்ததுன்னா உண்மையிலே நீ திறமையானவனா மாறிடுவ. சரி போ, காலுக்கு மருந்து போடு. இன்னைக்கு காவலுக்கு இருக்க வேண்டிய என் நேரம் முடிஞ்சு போச்சு. சரிங்க மாமா, இனிமே நான் அவசரப்பட்டு எந்த வேலையையும் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலுமே பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிடா, மறுபடியும் என்ன அதையே பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நாள் நீ என்னை விட திறமைசாலியா மாற போற. அன்னைக்கு ஊரே உன்னை பார்த்து திறமையான காவல்கார அப்படின்னு புகழத்தான் போகுது. அன்னையிலிருந்து ராமையா அவனுடைய பழக்கத்தை மாத்திட்டான். எந்த வேலையா இருந்தாலுமே அதை பொறுமையா செய்யணும்னு யோசிச்சானே ஒழிய அவன் எதிரையுமே அவசரப்படவும் இல்லை, வேகமா நடக்கணும்னு சொல்லவும் இல்லை. கோபால் கிட்ட என்ன நிதானம் என்ன அனுபவம் இருந்துச்சோ அதன்படிதான் ராமையா இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே ஒரு வேலையை சரியா செய்யணும் அப்படின்னா அவசர அவசரமா வேக வேகமா செஞ்சா அதை சரியா செய்ய முடியாது. நிதானமா நல்லபடியா செஞ்சா மட்டும்தான் சரியா செய்ய முடியும். ராமபுரம் ஊர்ல அன்னைக்கு காலையில நேரமே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஊரியலில் இருக்கிற தாத்தாராவ் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்துச்சு. அது கோழி கூவுற சத்தமும் இல்ல, கழுத கணிக்கிற சத்தமும் இல்ல. ஒருவேளை துருப்பிடிச்சிருக்கிற பழைய கதவை திறக்கிற சத்தமானு பார்த்தா அதுவும் இல்ல. ஆனா இந்த 3 சத்தத்தையும் ஒன்னா சேர்ந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. அதுதான் சங்கீத மேட சாவித்திரியோட குரல். வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான், வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான், வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. போதும் நிறுத்திடி உன்னோட பாட்டை. உன்னோட இந்த ராட்சச குரலு கேட்டா அந்த சரஸ்வதி தேவியே கண்ணீர் விட்டுரும். ஊருக்குள்ள இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஓடி போயிடுச்சு. என்னங்க என் சங்கீதத்தை இவ்வளோ கேவலமா பேசுறீங்களா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்க காது செவிடாயிருக்கும். என் காது செவிடாகலடி, உன்னோட குரலு தான் உன்னை விட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு மேல இருக்கிற காக்கா கூட பயந்து நடுங்கி ஓடி போச்சு. வீட்டுக்கு வெளியில இருக்கிற பசுமாடு பால் கூட கொடுக்க மாட்டேங்குது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன பார்த்து பொறாம. இவ குரல் இவ்வளோ நல்லா இருக்கே, இவ இவ்வளோ அழகா பாட்டு பாடுறாளேன்னு உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்து வயிற்றெரிச்சலு. சரியா அந்த நேரத்துலதான் ஊர்ல டங்கோரா போடுற சத்தம் கேட்டுச்சு. கேளுங்க ஐயா கேளுங்க, நம்ம ஊரு ஜமீன்தாரரான ஜனார்தன் ஐயா இந்த ஊர்ல ஒரு பாட்டு போட்டிய ஏற்படுத்தலான்னு நினைச்சிருக்காரு. அதனால இன்னைக்கே பதிவு செய்யணும்னு சொல்றாரு. ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த கிராமத்தோட கான குயிலும் அப்படின்னு தங்க கால் கொலுசும் பரிசா கொடுக்க போறாருன்னு தெரிவிக்கிறேன். அத கேட்டதுமே சாவித்திரி கண்ணுல ஒரு சந்தோஷம், எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு. கேட்டிங்களா? உண்மையிலேயே அந்த கடவுள் இருக்கிறாங்க. அந்த கடவுள் எனக்காக தான் இந்த போட்டியவே ஏற்படுத்தியிருக்காரு. தாத்தாராவ் பயந்து போய், வேண்டாம் சாவித்திரி வேண்டாம், என் பேச்சு கேளு. உன்னோட குரல் கேட்டா இந்த ஊர்ல இருந்தே நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இருக்கிற ஒரு பசுமாடு கொடுக்கற பால்ல தான் நம்ம பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, உங்களுக்கு என் குரல் மேல என் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா எனக்கு என் குரல் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அன்னில இருந்து தாத்தாராவோட நிலைமை பாவம் ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு. சாவித்திரியோட சாதனை நேரம் ஆரம்பமாச்சு. சாவித்திரி சரிகமப்பான்னு சொன்னா போதும், அவனால அதை கேட்க முடியாம உடனே கலப்பைய மம்முட்டிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வேலைக்கு போயிடுவான். அப்படி சாவித்திரியோட சங்கீத சாதனத்தை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாவித்திரம்மாவோட குரல் கேட்டா நம்ம ஆத்துல இருக்கிற தவளைங்க கூட வாய் மூடிக்குது. ஆமா ஆமா, அவங்க பாட ஆரம்பிச்ச என் கோழி கூட முட்டையிட மாட்டேங்குது. இந்த விஷயம் அந்த ஊர்லயே புகழ்பெற்ற பாடகியான கோகிலாமாவோட காதுல விழுந்துச்சு. அவங்க அதை கேட்டு சிரிச்சாங்க. வெற்றி நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க.
இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஊருக்குள்ள ஒரு ஆள் வந்தான். அவன் தலையில முடியல, ஆனா தாடி பெருசா இருந்துச்சு. கழுத்துல பல விதமான மணிங்க, கையில ஒரு தம்பூரா இருந்துச்சு. பார்க்கவே அவன் வித்தியாசமா தான் இருந்தான். அவன் நேரா பாப்பாரா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட நின்னான். சரியா அப்பதான் சாவித்ரி உள்ள இருந்து சரிகமப்பா அப்படின்னு சத்தமா பாட ஆரம்பிச்சா. அத கேட்க முடியாம உடனே அந்த ஆளு கைய வச்சு காதை மூடிக்கிட்டான். நிறுத்துங்க, நிறுத்துங்க, இந்த குரலை என்னால கேட்கவே முடியல. சாவித்ரி கோவமா வெளியில வந்தா. அப்ப தாத்தாராவும் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். யாருடா நீ? என் பாட்டைய நிறுத்த சொல்றவன்? இங்க பாருமா, என் பேரு கந்தர்வா கந்துராவ். நான் இமயமலத்துல சங்கீதம் கத்துக்கும் போது அந்த சங்கீத தாயிய வந்து எனக்கு வரம் கொடுத்திருக்கா. அப்போ தாத்தாராவ், ஐயா, நீங்களாவது சொல்லுங்க, என் பொண்டாட்டி குரல் எப்படி இருக்குன்னு. உனக்குள்ள திறமை இருக்கு, ஆனா உன் குரல்ல திறமை இல்ல. உன்னோட குரலை பூட்டி வச்சிருக்காங்க. அந்த குரலை திறந்தா மட்டும்தான் உன்னால நல்லாவே பாட முடியும். அப்படியா? அந்த குரலை திறக்கிற சாவி எங்க இருக்கு? அந்த குரலை திறக்கிற சாவி கண்டிப்பா என்கிட்ட இருக்கு. அந்த சங்கீத தேவதை நேரா வந்து எனக்கு ஒரு லேகியத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கையில இருந்து ஒரு பழைய பெட்டிய எடுத்தாரு. அதுல கருப்பா பாக்குறதுக்கு ஏதோ ஒரு லேகியம் மாதிரி இருந்துச்சு. இது சாதாரணமான லேகியம் இல்ல, சஞ்சீவினி மலையில உருவாக்கின லேகியம். இந்த லேகியத்தை சாப்பிட்டா பேச முடியாதவங்களுக்கு கூட உண்மையிலேயே பேச்சு வந்துடும். அப்படியா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஊர்ல யாராவது பேச்சு வராதவங்க இருந்தா அவங்க மேல செஞ்சு காட்டுறேன். அப்பதான் அந்த ஊர்ல பிறந்து விழுந்த ஒரு ஊமை அந்த பக்கமா நடந்து வந்தான். அவன் ஊமைன்னு தெரிஞ்சுக்கிட்ட குண்டுராவ் அவனை பக்கத்துல வர சொல்லி அந்த லேகியத்துல கொஞ்சம் எடுத்து அவன் நாக்குல தடவி, இப்போ பேசுப்பா. அதுக்கு அந்த பையன் அ அ அ அம்மா அப்படின்னு தெளிவா சொன்னான். அத பார்த்து 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு அந்த லேகியம் வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். இங்க பாருங்க, இதுக்கு விலையே கட்ட முடியாது. அவ்வளோ அற்புதமானது. இருந்தாலும் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட இருக்கிறதுனால என்னோட மனசிறங்கி நான் சொல்றேன். இந்த லேகியத்துக்கு 5 வராகங்க. என்னது, 5 வராகமா? வேண்டாம் சாவித்ரி, அவனை பார்த்தா சரியான மோசம் பண்ற மாதிரியே தெரியுது. அவனை நம்பி ஏமாந்து போகாத. எனக்கு கால் கொலுசு, அந்த விருது எல்லாம் வேணுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட 5 வராகங்க இல்ல. என்கிட்ட பசுமாடு மட்டும்தான் இருக்கு. அதை உங்களுக்கு கொடுக்கறேன். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கொடுக்கும். குண்டுராவ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மீன் தானா வலையில வந்து மாட்டிக்கிச்சின்னு நினைச்சான். சொல்ல போனா அந்த பையனுக்கு கொஞ்சமா சில வார்த்தைங்க பேச வரும். அம்மா அப்பா 2 வார்த்தை தெளிவாவே வரும். அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்து நடிக்க சொல்லியிருந்தா குண்டுராவ். அதே மாதிரி அந்த பையனும் வந்து 1 ரூபாவுக்காக நடிச்சான். சரிம்மா, உன்னோட கனவுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு நீ பாட்டு என்னைக்கு போட்டி இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் பாடக்கூடாது. நீ பாடாம இருந்தா மட்டும்தான் அந்த லேகியம் உன் தொண்டையில போய் இன்னும் அற்புதமான மாய குரல் வரும். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். சாவித்ரி புருஷன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வீட்ல இருக்கிற பழைய மாடை குண்டுராவ் கிட்ட கொடுத்து அவன் கிட்ட இருக்கிற அந்த லேகியத்தை எடுத்து முந்தானையில சொருவிக்கிட்டான். போட்டிக்கான நாளும் வந்துச்சு. ஊஜனமே கோவில தான் இருந்துச்சு. தாத்தாராவ் யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில போய் நின்னுக்கிட்டு இருந்தான். குண்டுராவ் ஜனங்களா நின்னுக்கிட்டு எப்ப தப்பிச்சு ஓடி போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். போட்டியும் தொடங்குச்சு. முதல்ல கோகிலாமா பாடினாங்க. அவங்களுடைய அருமையான குரலுக்கு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ சாவித்ரி பாட வேண்டிய நேரம். என்னம்மா உங்க பேரு? என் பேரு ராமாபுரா கானக்குயில் சாவித்ரி. சாவித்ரி கண்ணை மூடிக்கிட்டு லேகியா அதோட வேலையை காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாட்டு பாட ஆரம்பிச்சா. சாரி காமா பதனிசா. அவ வாயிலிருந்து வந்தது பாட்டு இல்ல, அது ஒரு வித்தியாசமான சத்தம். அந்த சத்தத்தை யாராலையும் கேட்க முடியாது. அது என்ன சத்தம்னு கூட யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கூட்டத்துல இருக்கிற சில பேர் பயந்து ஓடியே போயிட்டாங்க. கோவில் கோபுரத்துல உட்கார்ந்து இருந்த பறவைங்க எல்லாம் ஓடி போச்சு. சாவித்ரி கண்ணு திறந்து ஆச்சரியமா பார்த்தா. அவ குரல் ஏன் அப்படி இருக்குன்னு அவளுக்கே தெரியல. அவ மறுபடியும் முயற்சி பண்ணா. மறுபடியும் குரல் ரொம்ப பயங்கரமா வந்துச்சு. ஜனங்க எல்லாரும் ரொம்ப கோவமா, இதென்ன பேய் பாட்டா இல்ல உன் குரல் ராட்சச குரலான்னு கத்துனாங்க. சாவித்ரிக்கு அவமானம் தாங்க முடியல. அவ கூட்டத்துல குண்டுராவ பார்த்தா. ஆனா அவன் ஏற்கனவே அங்கிருந்து ஓடியே போயிருந்தான்.
அப்போ தாத்தாராவ் ஜமீன்தார் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். பாத்தியா சாவித்ரி, உன்னோட பேராசை, உன்னோட எண்ணம் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. கெட்ட வழியில போனா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த நிலைமை தான். எல்லாரும் சாவித்திரிய பார்த்து ஐயோ பாவம்னு நினைச்சாங்க. அப்ப அந்த ஊர் ஜமீன்தார் வந்து, இங்க பாருமா, உனக்கு பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கு இது வழி இல்ல. சரியான வழியில போனாதான் எல்லாமே முடியும். அன்னைக்கு சாயந்தர நேரம் தாத்தாராவும் சாவித்திரியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்பவாவது தெரிஞ்சதா? சாவித்திரி அழுதுகிட்டே, நான் செஞ்ச தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னோட பேராசனாலதான் நம்ம பசுவை கூட நான் இழந்துட்டேன். தாத்தாராவ் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி, பரவாயில்லடி, மாடு போனா போட்டோம். இன்னையிலிருந்து என் காது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, இதுக்கப்புறம் என்னைக்குமே நான் பாடவே மாட்டேன். உன்னை பாட வேண்டான்னு சொல்லல. போட்டிக்கெல்லாம் போவாம உன் சந்தோஷத்துக்காக எப்ப பாடணும்னு தோணுதோ அப்ப பாடு, பரவாயில்ல. அன்னையிலிருந்து சாவித்திரி போட்டியில கலந்துக்கிறத விட்டுட்டா. ஆனா அவருடைய மனசு சந்தோஷத்துக்காக சமையல் அறையில வீட்டு வாசல்ல உட்காந்து அடிக்கடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, முதல்ல இருந்த அந்த பயங்கரமான குரல் இப்ப அவளுக்கு இல்ல. இப்ப அவ பாடுறத ஓரளவுக்கு கேக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நினைச்சு அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும். அது சரியான நேரத்துல வெளியில வரும். நமக்கு ஒண்ணு வரமாட்டேங்குதுன்னு நினைச்சு கஷ்டப்படுறதை விட்டுட்டு அது சரியா வரணும்னு முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா ஒரு நாள் சரியாகும்.